بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அல்லாஹ்வினுடைய அருளால் நாம் அனைவரும் அஃசல் உலமா 2024 2025 என்ற கற்கை நெறியை தொடர்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே இந்த ஜூம் வாயிலாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த அறைமுக நிகழ்விலே 2025 ஆண்டு முதலாம் வருட எக்ஸாம், 2ஆம் வருடம், 3ஆம் வருடம் என்று சொல்லி நாம் எல்லோருமே இங்கே இருக்கிறோம். அதே போன்று இந்த 2ஆம் வருடம் மற்றும் 3ஆம் வருடம் ஆகிய மாணவர்களுக்கு ரிசல்ட் வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த வருடம் ஒன்று எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர், அப்போ செகண்ட் இயருக்குரிய எழுதுவதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும்? எக்ஸாம் ரிசல்ட் வர வேண்டும். இப்போ செகண்ட் இயர் எழுதியிருப்பாங்க, நெக்ஸ்ட் இயர் அவங்க தேர்ட் இயர் எக்ஸாம் எழுதுவதாக இருந்தால் அவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? ரிசல்ட் வர வேண்டும். இப்ப இந்த ரெண்டு பேருக்குமே அப்சல் உலமா சம்பந்தமாக ஏதோ ஒரு அனுபவம், அறிமுகம் இருக்கும். ஆனால் லெவல் 1 முதலாவது வருடம் எழுதுற ஆட்களுக்கு அப்சல் உலமா பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. அது எக்ஸாம் எப்படி இருக்கும், அதில் பாஸ் பேப்பர் எப்படி, அதில் சிலபஸ் எப்படி, அதில் புக் எப்படி என்ற கேள்விகள் நிறையவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த பர்னாமிஜ் அப்சல் உலமா இந்த எக்ஸாம் சம்பந்தமாக நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பாங்க. அவங்களோட மதரசாக்கள்ல சில சிலபஸ்கள், சில பாடத்திட்டங்கள் இருக்கும். ஆனால் நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கான வழிகாட்டல்கள் அனைத்தையுமே நாங்க என்ன செய்வோம் என்பதை நாங்க சொல்லிக்கொள்றோம். நாங்க ஒரு அறிமுக வகுப்பு செஞ்சிருந்தோம். போன மாசம் நான் நினைக்கிறேன் 28ஆம் தேதி என்று நான் நினைக்கிறேன். அதுல நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தீங்க, நிறைய கேள்விகளை நீங்க கேட்டிருந்தீங்க. அதுல நாங்க உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம் லெவல் 1க்குரிய பாடங்கள், லெவல் 2, லெவல் 3 இந்த கிளாஸ் நாங்க எப்படி கொண்டு போவோம். வீக்ல 2 கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ் 1.5 மணி இருக்கும். லெவல் 1க்கு திங்களும் புதனும், லெவல் 2க்கு செவ்வாவும் வியாழனும், லெவல் 3க்கு வெள்ளியும் ஞாயிறும் என்று சொல்லி டைம் எல்லாமே இலங்கை இந்திய டைம் 7 o'clock இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லி இருந்தோம். இப்ப இன்றைக்கு நாங்க இந்த அறிமுக நிகழ்வு ஒன்றை நாங்க செஞ்சிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட கிளாஸ் என்ன செய்யும், இன்றையிலிருந்து ஒஃபிஷியலாக ஆரம்பமாகுது. நீங்க 2 குழுமங்கள்ல இருப்பீங்க. 2 இன்ஸ்டிடியூட் சேர்ந்து தான் இந்த கற்கை நெறிய நடாத்துது. இலங்கையில இருக்கிற இ-லேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட், இந்தியாவிலே இருக்கிற நஸ்ருல் இஸ்லாம் என்ற அமைப்போடு சேர்ந்து தான் இந்த கற்கை நெறிய நாங்கள் நடாத்துறோம். உங்களுக்கு நீங்க 2 குரூப்ல இருப்பீங்க. சம்டைம் நஸ்ருல் இஸ்லாம்ட குரூப்ல இருப்பீங்க, இல்லையா இ-லேர்னர்ஸ் ஹப் இந்த குழுமத்துல நீங்க இருப்பீங்க. 2 குரூப்பும் ஒன்று தான். 2 மாணவர்களும் நாங்கள் லிங்க் ஒன்றை தான் போடுவோம், ஒன்றை தான் கிளாஸை நாங்கள் செய்வோம். நீங்க சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருப்பாங்க, நீங்க இந்த குரூப்ல இருப்பீங்க. 2 பேருமே 2 குரூப்ல இருப்பீங்க. அப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை, 2ம் வேற குரூப்பா, அல்லது அவங்க கொஞ்சம் கூடையா படிப்பாங்க, அல்லது இவங்க குறைய படிப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வழிகாட்டல் இருக்கும், எங்களுக்கு நிறைய வழிகாட்டல் இருக்காது அப்படின்னு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கான வழிகாட்டல் எல்லாமே சமனாகத்தான் இருக்கும். 2 குரூப்லையும் நான் இருக்கிறேன், 2 குரூப்லையும் அட்மினாக நான் இருக்கிறேன். என் பெயர் சாஜிதீன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஓகே நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம முதலாவது வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களை பற்றியும் நாங்கள் என்ன செய்வோம், அறிமுகம் செய்து கொள்வோம். அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன செய்வேன், குரூப்ல என் நம்பரை உங்களுக்கு போடுவேன். அப்போ உங்களுக்கு அதை பார்த்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்களோட லெவல் 2க்குரிய கிளாஸ் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லெவல் 2க்குரிய கிளாஸ் ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். வியாழக்கிழமை என்றபடினால வெள்ளிக்கிழமை லெவல் 3 தேர்ட் இயர், ஞாயிற்றுக்கிழமை கிளாஸும் தேர்ட் இயர் ஆக இருக்கும். திருப்பி திங்கக்கிழமை லெவல் 1க்குரிய கிளாஸாக இருக்கும். திங்கள்
செவ்வா லெவல் 2 இந்த மாதிரி எங்களோட கிளாஸ் நாங்கள் போகும். அதே போல் வந்து இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதில் யாராவது இருக்கிறீங்களா? கடைசியாக நாங்கள் ஒரு பேப்பர் கிளாஸ் செஞ்சுருந்தோம் ஈலர்னஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டியூட்டால். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் லெவல் 1க்கும் செஞ்சோம். நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சோம் லெவல் 1க்கு. லெவல் 2க்கு வந்து நாங்கள் பேமெண்ட் எடுத்து நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், இந்த பேப்பர் கிளாஸ் நாங்கள் செஞ்சுருந்தோம். இதில் கலந்து கொண்டாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஆரம்பமாக இந்த கேள்வி கொஞ்சம் ஆன்சர் ஒன்று பண்ணுங்க போ. அதாவது நாங்கள் மே மாதம் செஞ்சுருந்தோம். மே மாதம் இந்த பேப்பர் கிளாஸ் அப்சல்லுமா பேப்பர் கிளாஸில் கலந்து கொண்டாக்கள் யாரும் இருக்கிறீங்களா இந்த குழுமத்தில்? இருக்கிறோம் அஜர்த்து. 321ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஃபர்ஸ்ட் இயருக்கான பேப்பர், அதாவது 2007 2008 அப்படின்னு பேப்பருக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே? எப்படி இருந்துச்சு உங்க அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க அது வந்து அந்த பேப்பர் கிளாஸ்ல கலந்து கொள்றதுக்கு முன்னால உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த பேப்பர் கிளாஸ்ல கலந்து கொண்டதுக்கு பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அதாவது ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து புக்கை வந்து தனிப்பட்ட முறையில படிச்சு வச்சிருந்தோம். லாஸ்டா தான் நம்ம உங்கள்ட்ட பேப்பர் கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த பேப்பர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இத்தனாவது பேஜ்ல இத்தனாவது இடத்துல இருக்குன்றது அப்போ தெரியல சில கேள்விகளுக்கு. அந்த கேள்வியை வாசிக்கும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்லும் போது ஓகே இந்த இடத்துலதான் இருக்குன்றது அது புது அனுபவமா இருந்துச்சு. அதை எடுத்து ரெஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல இருந்து நம்ம படிச்சோம்னா இன்னும் நிறைய விளக்கங்கள் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட நாம ஒரு 3 வருட பேப்பர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான் லெவல் 1க்கு. ஏன்னா ஆமா 2021 22 23 பாத்துக்கிட்டு இருந்தோம். நான் அதோட குரூப்ல போட்டிருந்தேன் 2007 2008 2009க்கு பேப்பர் போட்டிருந்தோம். டைம் கிடைக்காத காரணத்தினால நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும், டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. அடுத்து நான் சொல்றது லெவல் 1. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். லெவல் 2ல நாங்க எல்லாம் கலந்துட்டோம் எங்களோட குரூப். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? பாடம் படிச்சதுக்கும் எக்ஸாம் பேப்பர்ல பார்த்ததுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கினுச்சா? அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத். பாடம் படிச்சுட்டு அதுல உள்ள क्वेश्चंस கிளியர் ரெஃபர் இந்த क्वेश्चनக்கு இதான் ஆன்சர்ன்றது கிளியரா இருந்ததனால எக்ஸாம் ஈஸியா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஓகே. வேற யாரும்? வேற யாரும் இல்லைங்களா கலந்து கொள்ள? ஹஜ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் ஒரு டவுட். கேளுங்க. 2016ல வந்து எக்ஸாம் எழுதிருந்தேன். டைரக்டா செகண்ட் இயர் எழுதிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணவே இல்லை. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி குழந்தை இப்பதான் இன்ஷால்லா நான் சேர்ந்திருக்காது. இப்போ செகண்ட் இயர் நான் ஜாயின் பண்ணணுமா எப்படி? ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் இயரோட மார்க்ஸ், உங்களோட அட்மிஷன் நம்பர் எல்லாமே இருக்குதா உங்கள்ட்ட? அதனுடைய எந்த இதுவும் என்கிட்ட இல்ல. ஓகே, எந்த இதுவும் இல்ல. ஓகே. செகண்ட் இயர் தான் எழுதுனேன். நீங்க செகண்ட் இயர் தான் எழுதினீங்களா? ஓகே செகண்ட் இயர். மை டி மீரால் இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன் ஹஜ்ரத். ஓகே, அவங்களோட கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? புரிஞ்சது ஹஜ்ரத். அவங்க கிட்ட எந்த ரெஃபரன்ஸ்மே இல்லையே, அப்ப அவங்க புதுசா தான் எழுதணும். இப்போ திருப்பவும் யுனிவர்சிட்டி போயிட்டு என்னன்னு பாக்கலதா? அவங்க கிட்ட ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும்ல ஹஜ்ரத், அப்பதானே அவங்களும் சொல்லுவாங்க. ஆதார் கார்டை நம்ம மெஷின்ல என்டர் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? ட்ரை பண்ணலாம். இந்த இயர்ல எழுதுனேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த இயர் தான் எழுதினோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தகவலை கொடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா நீங்க லெவல் 2 திருப்பி செய்ய வேண்டி வரும்.
நான் வந்து அதனுடைய பாடங்களை வந்து படிக்கல. நானாவே தான் எழுதினேன். ம் ஆனா இப்ப உனக்கு அது ஓகே அது வந்து எனக்கு பிடிக்கல. அது படிச்சு புரிஞ்சு எழுதுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி தான் நான் இதுல சேர்ந்தேன். ஆஹா நான் இதே ஓகே கண்டினியூ ஓகே பண்ணலாம் நல்ல எனக்கு. நல்ல ஓகே கண்டினியூ பண்ணுங்க பிரச்சனை நோ இஷ்யூ கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே அதனால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல சார். ஆல்ரெடி எழுதுனதால இப்ப இல்ல இல்ல நியூவா இல்ல எழுதுறது. இல்ல அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வராது ஓகே சார். ஓகே ஜாக்கல்லா. ஓகே ஐயா ஒரு ஏதாவது கேள்வி அளிக்குதா யார்கிட்டயாவது ஆல்ரெடி கேட்டு ஆன்சர் இல்லாத அல்லது புதிய கேள்வி இருந்தா மட்டும் கேளுங்க இல்லையா நம்ம இந்த ஓப்பன் முடிக்கலாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் லெவல் 2 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கொண்டு போவோம் ஓகே சார் எங்களுக்கு 6 பாடங்களா சார்? ஓ லெவல் 2 ஆறு இல்ல பாடங்கள் எத்தனையா சார்? லெவல் 2க்கு வந்துட்டு செகண்ட் இயருக்கு 6 பாடம் இருக்கும் நஹு ஒன்று நஹுல் வாலி ஒன்றும் ரெண்டும் வரும் அதே போல வந்து பலாக வாலிஹா பிறகு தப்சீர் ஹதீத் ஃபிக்ர் இன்னொரு பாடம் என்ன தாரிக். தாரிக் 6 பாடம் மொத்தம் 6 பாடம் இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் இந்த 6 சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸ் கொடுத்துருவீங்களா சார்? எஸ் நாங்கள் பிடிஎஃப்ல அனுப்புவோம் உங்களுக்கு வந்துட்டு புக்கு வேணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் நீங்க கண்டக்ட் பண்ணீங்க என்றால் புக் சென்டர்களை நீங்க கண்டக்ட் பண்ணால் அல்லது வந்து எங்கள்கிட்ட நீங்க எடுத்து கேட்டாலும் நாங்கள் அந்த புக்ஸ்களை உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்போம் பிரச்சனை இல்லை ஓகே. ஓகே மாஸ்டர். ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபார்ம்லாம் வாங்குறதுல நீங்களே வாங்கி இது பண்ணிடுவீங்களா சார்? விளங்கலை எப்படி யூனிவர்சிட்டியில ஃபார்ம்லாம் நீங்களே வாங்கி இல்ல யூனிவர்சிட்டியில வந்து டோட்டலாக நாங்க கொண்டு வந்து ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம் கைட் பண்ணுவோம் அவங்க தான் அந்த ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ண வேண்டி வரும் எல்லா இடங்களையும் அப்படித்தான் மொத்தமா அவங்க நாங்க தான் போய் வாங்கணுமா சார் யூனிவர்சிட்டியில? ஸ்டூடெண்ட கூப்பிட்டு தான் செய்வாங்க இன்ஷால் எப்படி யூனிவர்சிட்டியில நாங்க தான் போய் ஃபார்ம் வாங்கணுமா? இல்ல ஆன்லைன்ல எடுக்கலாமே ஓகே. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் உஸ்தாத் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கோம் உஸ்தாத். பட்டாசு வெடிச்சிச்சு அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். ஹலோ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே அது இப்ப சென்னை யூனிவர்சிட்டில எப்ப அட்மிஷன் போடுறதுங்க உஸ்தாத்? பெரும்பாலும் ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் போட வேண்டி வரும் இப்ப ஜூலைல இருக்கிறோம் நாம செப்டம்பர் அக்டோபர்லாம் பெரும்பாலும் கால் பண்ணுவாங்க அந்த டைம் நாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப இன்னைக்கு எதுவும் பாடம் இல்லீங்களா? எப்படி விளங்கல இன்னைக்கு பாடம் எதுவுமே நடத்தலீங்களா? இல்ல இன்றைய பாடம் இல்ல இன்றைக்கு சும்மா ஒரு அறிமுகம் தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கள் லெவல் 1க்கு ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் சரிங்க வீக்லி ஒன் டேவா சார்? வீக்லி 2 கிளாஸ் திங்களும் புதனும் நடக்கும் வீக்லி 2 கிளாஸ் திங்கள் புதன். ஏன்னா நஸ்ருல் இஸ்லாம்ல வந்து ஆல்ரெடி டிப்ளமோ இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னு ஒரு குரூப் இருக்குல்ல சார் அதுல சேர்ந்துருக்கேன் அதனால கேக்குறேன் ஏன்னா அதுவும் 7 மணி தான் ஆரம்பமாகும் 7 to 8. சரி ஓகே நான் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் லெவல் 1 குரூப் ஆக்கள் மட்டும் இருக்கிற டைமை சேஞ்ச் பண்ண முடியுமா நாளை சேஞ்ச் பண்ண முடியுமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை நம்ம தனியா நம்ம டிஸ்கஸ் நிறைய பேராக்கள் 1 2 3 எல்லாருமே இருக்கிறாங்க 1 2 3 எல்லாருமே நாம இருக்கிறோம் அதனால நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்க முடியாது நம்ம அந்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திங்கட்கிழமை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் துல்லாஹி வபரகாத்துஹு இப்போ டைரக்டா செகண்ட் லெவல் போணும். நீங்க பிளஸ் 2 வழி இருந்தா டைரக்டா செகண்ட் லெவல் பண்ணா அதுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படிங்க சார் போடுறது? ஃபர்ஸ்ட் லெவலோட மார்க் எதுவும் தேவையில்லைங்க? உங்களோட பிளஸ் 2 மார்க்ஸை கேட்பாங்க அல்ல பிளஸ் 2 வெளியின வருஷத்தை கேட்பாங்க அல்ல வேற ஏதாவது டிகிரி இருந்தா கேட்பாங்க அப்படி ரெண்டும் இருந்தா அது மாத்திரம் தான் நீங்க லெவல் 2ல இருந்து போகலாம் இல்லையா லெவல் 1ல இருந்தா போகணும் ஓகே ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். பாடம் என்ன பாடம் உஸ்தாத் ஃபர்ஸ்ட் இயருக்கு? முதலாவது பாடம் இருக்குது அன்னஹு வன் நஸ்ர் இரண்டாவது பாடம் இருக்குது அத்தஃப்சீர் வல் ஹதீஸ் 2 பாடம் தான் இருக்குது
ரெண்டும் ஜாயின் பாடம். அதாவது ஹதீஸும் தஃப்சீரும் சேர்ந்த ஒரு பாடம், நஸ்ரும் நஹுவும் சேர்ந்த ஒரு பாடம். அந்த மாதிரி. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் நீங்க சொன்னது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்ப லெவல் 1 பொறுத்த வரைக்கும் 2 பாடம். இப்ப முதலாவது பாடம் தஃப்சீர் ஹதீஸ், ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு பாடம். ஆனா ரெண்டும் 2 விதமான பாடம். தஃப்சீர்லயும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்குது, ஹதீஸும் படிக்க வேண்டியிருக்குது. ரெண்டையும் படிச்சுட்டு போனா தான் முதலாவது எக்ஸாம் பேப்பர் செய்யலாம். ரெண்டாவது பாடம் இருக்குது நஹுண்ட ஒன்று நசிர்ண்ட ஒன்று. ரெண்டையும் படிச்சுட்டு போனா தான் ரெண்டாவது எக்ஸாம் செய்யலாம். அப்ப 2 எக்ஸாம் ஆகிருக்கும், 4 பாடமாக இருக்கும். 2 எக்ஸாம் சேர்ந்து 4 பாடங்கள் நம்ம விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அது நஹர் அப்படின்னாக்கா மின்ஹாஜுல் அரபியாவா? ஓ, மின்ஹாஜுல் அரபியா. மின்ஹாஜ் சில ஆர்டிகல்கள், சில கட்டுரைகள், மக்காலாத் மட்டும்தான் இல்லை வரும். மக்காலாத் உரைநடைகள் மாதிரி. ஓ, உரைநடைகள். பள்ளியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு 15 வரைக்கும் எழுதுங்கோ. அல்லது மிஸ்கீனை பத்தி ஒரு 15 வரைக்கும் எழுதுங்கோ. அல்லது மாம்பழத்தை பத்தி ஒரு 5 லைன் எழுதுங்கோ. அந்த மாதிரி வரும். சும்மா கட்டுரை மக்காலாத். எல்லாமே அரபிக்ல எழுதுற மாதிரி தான் இருக்குங்களா? எஸ், எல்லாமே அரபிக். எல்லாமே அரபிக். நீங்க அரபிக்ல வந்து என்ன செய்யணும், எல்லாருமே வந்து ஃபுல்வெண்டா ஆகணும், அரபிக்ல எழுதணும். என்றால் அரபு மொழி, இப்ப உஸ்தாத் அவங்களும் சொன்னாங்க அரபு மொழி வாழும் மொழி. அரபு மொழி தான் நம்மளோட பேசிக். அரபு மொழி இல்லாமலுக்கு உங்களால இது பண்ண எக்ஸாம் எழுத முடியாது. அப்ப அரபு மொழியில வசனங்களை உருவாக்கக்கூடிய டேலண்ட் நமக்கிட்ட இருக்கணும். அடுத்தது எல்லாமே நாம வந்துட்டு ஆலிமா முபல்லிகா முடிச்சாக்கள், அப்துல்லமாக்கு வார அநேகமா 195% அப்ப அரபிக்லையும் அவங்களுக்கு என்ன செய்யணும், பாண்டித்தியம் இருக்கணும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஓகே உஸ்தாத், எங்களுக்கு இப்ப அரபி வந்து நாங்கெல்லாம் எழுதுற மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிடுவீங்களா எப்படி? அதை பொறுத்த வரைக்கும் நாங்க பாடத்தை தான் படிச்சு தரலாம். அரபிக்ல எழுதுற திறமையை நீங்க தானே வளர்க்கணும் இல்லையா? இல்ல, அரபி எழுதுவோம் நல்லாவே. இப்ப அந்த எக்ஸாம் ஃபுல்லா அரபில எழுதணும்ன்ற மாதிரி எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இப்ப கேள்வியே ஆன்சர்கள் எல்லாம் நாங்க சொல்லி தருவோம். இப்ப உங்கள்ட்ட வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உதாரணமா இப்ப நீங்க லெவல் 1 லெவல் 2வா? லெவல் 1. லெவல் 1. சரி. இப்ப பள்ளிவாசலை பத்தி 10 லைன் எழுத சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க தமிழ்ல கிரியேட் பண்ணுவீங்களா இல்லையா? பள்ளிவாசல் வந்து தொழுகைக்கான ஒரு இடம், அதை வந்துட்டு என்ன செய்வாங்க, முஸ்லீம்கள் வந்துட்டு நல்ல அழகான முறையில வச்சிருப்பாங்கன்னு நீங்க தமிழ்ல சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவோம் சார். இது அரபிக்ல எழுதலுமா உங்களால? அரபிக்ல எழுத தெரியாதே. ட்ரை பண்ணலாம், செய்யலாம். நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க மதரசாவுல படிச்சீங்க தானே, தபீர் பாடம் படிச்சு தானே இருப்பீங்க. அத கொஞ்சம் இப்ப உங்களுக்கு மறந்து போயிட்டு கொஞ்சம் திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா சரி, அவ்வளவுதான். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். PDF அனுப்புறதா சொன்னீங்கல்ல, இப்ப படிக்கிற பாடத்துக்கு வந்து PDF போதுமானதா இல்ல புக் வாங்கி படிக்கிறது சிறந்ததா? PDF காணும். ஆனா ஜெராக்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தா நல்ல நீங்க உள்ள படிக்க மாட்டீங்க, கண் கஷ்டமாயிக்கும். அதே டைம்ல ஹார்ட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்க அல்லது புக்ஸ் ஒன்று வாங்கி வச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அந்த புக்கு உங்களுக்கு நான் எப்படி விளங்கல? இல்ல அந்த புக் வாங்குறத பத்தி சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க. அது இப்ப என்ன இருக்குது, இது என்ன புக் வந்துட்டு வீடியோல விளங்குதா? தஃப்சீர் ஜலாலையும் விளங்குதா உங்களுக்கு? தெரியல. லெவல் 1 கூடிய புக் இது கிளியரா தெரியுது இல்ல இல்லையா? சரி, ஓகே. இது விளங்குதானே பாருங்க. மிஸ்காத் என்ன வீடியோ விளங்குது இல்லையே? இல்ல சார், பேக்ரவுண்ட்ல blur இருக்கு. எஸ் 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 எஸ், அதான் காரணம் இல்லையா? எஸ் எஸ். இங்க டிஸ்டன்ஸ்ல போடுங்க சார். அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து என்ன ஆகிது நஹூல்? சொல்லுங்க. சார் நான் போன வாட்டி கேட்டிருந்தேன். அதாவது நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சேன். 12th படிக்கவே இல்லை. ஆனா ஒரு டிகிரி இருக்கு என்கிட்ட, இன்ஜினியரிங் டிகிரி இருக்கு. ஓகே, டிகிரி இருந்தா ஓகே, நீங்க லெவல் 2 செய்யலாம். லெவல் 2 செய்யலாம். என்ன நடந்தா இம்ரான், எனக்கிட்ட வந்து இப்ப கண்டக்ட் கூட தானே, இப்ப உங்களோட பேர் எனக்கு மறந்து போயிட்டு, அதனாலதான் உங்களோட நீங்க புறவு நீங்க ரிமைண்டர் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன். இதான் நடந்த விஷயம். உங்களோட கேள்விக்குரிய ஆன்சர் எனக்கு தெரியாம போனது. சரி, ஓகே ஓகே சார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். சொல்லுங்க. புக்ஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க என்றால் ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே.
பாப்போம். என்ன பாருங்க, நஹுல் வாலி பாத்தீங்களா? இது நஹுல் வாலி. தெரியுது உஸ்தாத். நஹுல் வாலி புக் ஒன்னு எஸ். இருக்கு உஸ்தாத். ஆலிமா அடுத்து படிச்சது என்ன என்னன்னு மிஸ்காத் பாருங்க, என்ன லெவல் 1 புக்கை தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. மிஸ்காத் என்ன இருக்குது. அடுத்தது நீங்க பாருங்க, சென்ட் தப்சீர் பண்ணி ஜலாலி. விடுங்க உஸ்தாத், நாங்க வாங்கிக்கிறோம். தப்சீர் ஜலாலி உஸ்தாத் இது புக்ஸ் வாங்குறதுக்கு எப்படி இருந்தால் வழின்னு நீங்க எஸ்எம்எஸ் போடுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ்எம்எஸ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்க. நஹுல் லெவல் வாலி 2 வந்து தமிழ்ல இருக்கு, அப்படிதான் இருக்குங்களா? நஹுல் வாலி தமிழ்ல இருக்குது. தமிழ் யூஸ் பண்ண வேணாம், தயவு செய்து தமிழ் யூஸ் பண்ண வேணாம். அரபு மொழிய அரபு மொழியில படிங்க. அந்த புக்கு தான் அப்புறம் இல்ல, அது உங்களுக்கு லேசாக நீங்க லேசாக புரிஞ்சு கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி சொல்றாங்க. எந்த கருத்து என்னன்னு கேட்டால், நான் தனிப்பட்ட முறையில சொல்லுவேன் என்னன்னு கேட்டால், அரபெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஒரு ஆள் வந்து அரபு மொழியை வளர்க்கணும்னு விரும்புறாள், ஒரு குர்ஆன் வசனத்துக்கு கருத்து பார்த்தா அரபு மொழியை வளர்க்கலாமா, அல்லது ஒரு குர்ஆன் வசன தப்சீரை பார்த்தா அரபு மொழியை வளர்க்கலாமா? சொல்லுங்க பாப்போம். அரபில தான் உஸ்தாத். அதனால அந்தந்த லாங்குவேஜ்ல படிங்க. இப்ப தமிழ்ல அதை மொழிபெயர்த்தது வந்து லேசா இருக்கட்டும், கொஞ்சம் விளங்கட்டும் என்பதற்காக வேண்டித்தான். அது நல்ல ஒரு முயற்சி தான். இந்தியாவுல உமர் ஷரீஃபாக்கள் தான் செஞ்சது இல்லையா? யார் செஞ்சது? யார் மொழிபெயர்த்தாத? தெரியலங்களே. தமிழ்ல இல்ல. என்கிட்ட பிடிஎஃப் இருக்கு, அந்த புக்ல பிடிஎஃப் இருக்குது. ஆனால் நான் செல்லுவோம் வந்து என்னன்னு கேட்டால், அரபால படிங்க. உஸ்தாத், லெவல் 2க்கான புக்ஸுக்கான காஸ்ட் எவ்வளவு வரும் உஸ்தாத்? அமௌண்ட் காஸ்ட் நான் அந்த விசாரிச்சேன், சாஜிதா புக் சென்டர்ல விசாரிச்சது. ஓகே சார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க. அது இப்ப எவ்வளவு தெரியல. அந்த போட்டோ நான் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருந்தது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மூணும் இருந்துச்சு என்கிட்ட. கொஞ்சம் நான் பார்த்து போட்டு தான் சொல்லணும். பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நாங்க தனிப்பட்ட முறையில எங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல நாங்க மெசேஜ் பண்ணா நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்களோ? எஸ். நான் உங்களுக்கு கான்டாக்டுகளை நான் உங்களுக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் போடுங்க. நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும். இந்த போட்டோ 4000 மட்டும் இருக்குது. இப்ப நான் 1800 சொன்னாங்க. அப்படியா? அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். யாரோ எனக்கு அனுப்பி வச்சாங்க, ஒரு கேர்ள் வந்து அனுப்பி வச்சாங்க நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் தானே அவங்க, யாரோ அனுப்பி வச்சாங்க எனக்கு. பட் திருப்பி அனுப்புறீங்களா? திருப்பி அனுப்புறீங்களா? எனக்கு திருப்பி தேடணும். அவளை திருப்பி அனுப்புங்க. 1 2 3 மூணையும் அனுப்புங்க. நீங்க சொல்லி தமிழ்ல தான் இருக்குங்க உஸ்தாத். விளங்கல என்னன்னு நீங்க சொன்னீங்க? சொல்லிதான் இப்ப நான் வாங்கினேனா, தமிழ்ல தான் இருக்கு. நஹுல் வாலி அவங்களும் தமிழ்ல சந்திக்கிறாங்க உங்களுக்கு. அரபிலே கிடைக்கும் சிஸ்டர், அரபிலே கேட்டா நீங்க கிடைக்கும். தமிழ்ல இருக்கு, இல்ல அவங்க அந்த புக் சென்டர் ஆக்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 புக்னு சொல்லி நீங்க மொத்தமா பே பண்ணினா அவங்க அனுப்புவாங்க. இவங்களுக்கு தெரியாது, அவங்க தமிழ் தான் ஆட் பண்ணிக்கிறாங்கிற விஷயம். அவங்க அனுப்பிவிட்டாங்க, இங்க பார்த்தா தமிழ். அதான் நடந்த இஷ்யூ. நான் உங்களுக்கும் வந்து காட்டினேன்ல, வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிச்சு விட்டேன்ல, இது தமிழ்ல இருக்கு, அரபியில இருக்கு. நான் இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க அரபியில இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எங்களுக்கு அரபியில கொடுக்கல, தமிழ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டேன். ரெண்டுமே ஒன்னா இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்கம்மா. நீங்க ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு ஹெட்டிங்க பொறுத்த வரைக்கும். ஆனா அரபி புக்ல நல்ல டீட்டெயிலா இருக்கு, இதுல வந்து வெறும் சட்டம் மட்டும்தான் இருக்கு. ஓகே கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க போகல நான் ஹூ புக் தமிழாண்டு கேட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அரபிக் எடுத்தா நல்லா, இல்ல தமிழ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட சாய்ஸ். ஆனா எந்த இது அரபிக் தான் எடுத்தா நல்லா. சொல்லுங்க. வருது. கொஞ்சம் பொறுங்க, டபுள் சவுண்ட் கேக்குது. காரணம் என்ன? அங்க வந்து நமக்கு புக் வந்து 1500 உஸ்தாத் வருது. தோழமை பதிப்பகத்துல 1800 சொல்றாங்க. பட் சலாமத் பதிப்பகத்துல 1500 தான் அவங்க ரேட் சொல்றாங்க. சரி ஓகே. எனக்கு தெரியல, நான் இலங்கை தானே, இந்தியாவோட இதுகள் தெரியல. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் ஒவ்வொரு புக் சென்டரும் ஒவ்வொரு விதமான பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாங்க. தாள குவாலிட்டி மட்டட குவாலிட்டி எல்லாம் பார்த்து விலைகளை மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன் நான். நீ கொஞ்சம் பாருங்க நீங்க. ஓகே உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஓகே இஸ்லாம் சொல்லுங்க. சையத் அலி ஃபாத்திமா 3rd இயர்க்கு எடுக்கறேன். ஓகே
எஸ் அதாவது ஓகே சொல்லுங்க. அந்நகுல் வாதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ம் பார்ட்ல வந்து அதாவது கவாயிது மட்டும்தான் போட்டிருப்பாங்க, எல்லாமே தமிழ்ல கிடையாது. சரியா? அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் ம்ஹும். போட்டிருப்பாங்க. அரபிக் தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அது அரபிக் அந்த தான் பெஸ்ட். அளவுக்கு அதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த வேர்ட்ஸை வந்து அவங்கவுங்களே கண்டுபிடிச்சிக்கலாம், கூகுள்ல போட்டு கூட வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை நீங்க தமிழ் வாங்கினாலும் அது யூஸ் கிடையாது. ம்ஹும். ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன், அந்த அனுபவத்தை சொல்றேன். என்ன அதுக்கப்புறமா சிஸ்டர் உஸ்தாத் சொல்றீங்க? ஒரு சின்ன சொல்லுங்க, ரிக்வெஸ்ட், புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் நகுல் வாலியில நீங்க வாங்குனீங்கன்னா அது வந்து அதுல வேர்ட்ஸ் மூணுமே வாங்கி மட்டும்தான் வச்சிருக்கேன். இருக்கும். சரியா? செகண்ட் பார்ட்டும் நகுல் வாலியில தமிழ் கிடையாது, அரபிக் இருக்கே. தான் உங்களுக்கு. செகண்ட் பார்ட் இன்னும் போடலையே நான் கேட்ட வரைக்கும். 1 இல்ல 2 மூணுமே இருக்கு சிஸ்டர். இல்ல 1 2 மூணுமே இருக்கு. 3 ஒன்று மூணுமே ரெண்டு இருக்கு. மூணு ஆனா மூணுமே இருக்கு. அந்த மூன்றுலயுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பாடம் ஃபுல்லா வராது, அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் அப்படியா இருந்தாலும் போட்டிருக்காங்க. ஆமா சிஸ்டர், பாட்டை கொஞ்சமா வேர்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு அந்த பஹஸ் இதெல்லாம் வந்து அரபிக்ல தான் இருக்கும், அதை வந்து தமிழ்ல போட்டிருக்க மாட்டாங்க. எஸ் அதான் இப்ப சப்ஜெக்டை வழங்குறதுக்கு தான் தமிழ்ல மொழிபெயர்த்திக்கிறாங்க. ஆனால் டீப்பான விஷயம் அரபிக்லான்னு இருக்குது. அந்த பஹஸ்ல தானே நீங்க உஸ்தாத் பாருங்க, அந்த உங்களுக்கு சட்டம் ஃபுல்லா விளக்குவாங்க. இப்ப நான் இப்போ வந்து அரபிக்ல போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்த போக உங்களுக்கு தெளிவா விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க நாம தெளிவா தமிழ்ல பார்க்கலாம். வாங்கிட்டோம்னா வேற புக் வாங்கணுமா நாங்க அரபிக்ல? நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஒரு 1 மந்த் போனதுக்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, வாங்கினா நல்லம்மா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு பிறகு வாங்கலாம். ஆனா பஹஸ் இருக்காது உஸ்தாத் தமிழ்ல. இருக்காது 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 இருக்காது. இருக்காது. அதையும் பகுத் பண்ண போனால், அதையும் டிரான்ஸ்லேட் பண்ண போனா இப்படி இருக்கிற புத்தகம் இந்த மாதிரி சைஸுக்கு வரும். பஹஸ்ல தான் உங்களுக்கு டீடைல்டா சட்டம்லாம் விளக்குவாங்க, பஹஸ்ல தான் விளக்குவாங்க. இது வெறும் அந்த தமிழ் மேல உள்ள மீனிங் போட்டிருப்பாங்க. மேல இருக்கிற எக்ஸாம்பிள்களை விளக்குற பகுதியான் பஹ்ங்கிற பகுதி. இப்ப தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளும் தியரி என்னன்னு இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் இருக்காது, விளக்க உரை இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அந்த அரபி எனக்கு பிடிஎஃப் அனுப்புறீங்களா? பிடிஎஃப் அனுப்புவீங்களா உஸ்தாத்? அரபி இருக்கக்கூடிய எஸ் பிடிஎஃப் எஸ் 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 அரபில இருக்கிற பிடிஎஃப் நாங்க அனுப்புவோம். முன்கூட்டியே அனுப்பிட்டீங்கன்னா நாங்க பிடிஎஃப் எடுத்து வச்சுப்போம், நீங்க அனுப்பிடுவீங்களா? இல்ல, முதலாவது கிளாஸ் வந்து ஒரு அறிமுக கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல வந்து இன்ஷா அல்லாஹ் நான் அனுப்புறேன். அடுத்த கிளாஸ்ல அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா உஸ்தாத் ஒருத்தவங்க கேட்டாங்க, நாங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனா வந்து அதுக்கு எப்படி செய்யறது தெரியலன்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்டாங்கல்ல, டவுட் கேட்டாங்கல்ல. அந்த இயர் பிளஸ் நேம் தெரியும்டாங்கல்ல. நம்ம யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல போயிட்டு அந்த வருஷத்தை சொல்லிட்டு அவங்க நேம வந்து சொன்னானா, சில கம்ப்ளைண்ட்க்குன்னு சில இடம் இருக்கும், அங்க போய் கேட்டேன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அலையணும், சம்பந்தப்பட்டவங்க போனாதான் நிறைய விஷயத்துக்கு வேலை நடக்கும். அதான் சொல்லிருந்தேன், வாய்ப்பு இருக்குது. அவங்க போய் தேடணும், அங்க போயிட்டு தேடணும், தேடி கொஞ்சம் பார்த்தா. அவங்க படிக்காம எழுதிட்டேன், திருப்பியும் படிக்க போறேன்னு சொல்றாங்க, திரும்பி படிக்க போறேன்னு தான் சொன்னாங்க. ஓமேனா எஸ் 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 சொன்னது இல்லையா? ஓகே, நல்லா. அப்படியே 1 இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் படிக்கலாமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இருக்குதானே இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? அப்படியா? கண்டினியூவா போறவங்க நிபந்தனை இல்லையே. 1 இயர் 2024 கண்டினியூ தான் பண்ண முடியும். இல்ல 24 25 26 கண்டினியூவா போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஒன்று முடிஞ்சாரு அப்ப நம்மளால முடியுது, அப்ப எழுதிக்கலாம். எஸ் உஸ்தாத் வந்து 12th முடிச்சிருந்தாலுமே இப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாம் எழுதலாமா? எழுதலாம், பிரச்சனை இல்லை, எழுதலாம். நம்ம ஆப்ஷன் இருக்குது, நீங்க லெவல் 2 எழுதலாம். அப்படி லெவல் 1க்கு எக்ஸாம் எழுத முடியாதா? அப்ப 12th முடிச்சிருந்தாலும் எழுதலாம். உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று தாராங்க, நீங்க விரும்பினா செகண்ட் லைன் போகலாம், இல்லையா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க எழுதி கொண்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானு 10th முடிச்சிருக்கிறேன். ஓகே. டிப்ளமா அரபி, டிப்ளமா உருது, பிஏ உருது பண்ணியிருக்கிறேன். டைரக்டா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணலாங்களா இல்ல கம்பல்சரி ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ணுவீங்களா? நீங்க செஞ்சிருக்கிற டிப்ளமா இல்லையா?
டிப்ளமா அரபிக், டிப்ளமா உருது, பிஏ உருது பண்ணியிருக்கிறேன் அந்த ஓபன் யூனிவர்சிட்டி மூலியமா. நீங்க பிஏ முடிச்சா ஓகே தானே, +2 இருந்து போகலாம். +2 நான் பண்ணல. இது டிப்ளமா அரபிக், டிப்ளமா உருது சர்டிபிகேட்டை பிரச்சனை வச்சு இல்ல. பிஏ. இல்ல இப்ப நீங்க +2 படிக்காட்டியும் நீங்க டிகிரி இருந்தால் என்ன செய்யலாம், +2ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து போகலாமே. இந்த பிஏ உருதுவை வச்சு போலாங்களா இல்ல இந்த கவர்மெண்ட் இந்த டிகிரி தேவைப்படுங்களா? பிஏ உருதுவை வச்சு தான் போகணும். பிஏ உருதுவை வச்சு தான் நீங்க போகணும். மைதீன் மீரா அழைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்ட போக முடியாதுன்றாங்களே. நான் அன்சலா சகோதரி கிட்ட கேட்டேன். விளங்கல மைதீன் மீரா என்ன சொன்னீங்க? பிஏ சர்டிபிகேட் இருந்தா போதும் ஹஜ்ரத். அத போதும் தானே. அவங்க சொல்றாங்க அப்படி ஏலான்னு சொன்னா சொல்லி யாரோ. நான் சகோதரி கிட்ட கேட்டிருந்தேன், இந்த நஸ்ருல் இஸ்லாம் அந்த சகோதரி கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க அப்படி முடியாதுன்னு சொன்னாங்க. +2 இல்லாம உள்ள போக முடியாது அப்படின்னாங்க செகண்ட் இயர். சரி ஓகே, அந்த கேள்வியை கொஞ்சம் மீண்டும் நீங்க உங்கள்ட்ட கேளுங்க. நான் சொன்னதா சொல்லி பாருங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். அப்புறம் புக் இருக்குங்க ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. சலாம் சொல்லுங்க. நம்ம அப்ளிகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போட்ட உடனேயே அவங்க நம்ம செகண்ட் இயருக்கு உண்டான புக்ஸ் எல்லாம் அவங்களே அனுப்பி வச்சாங்க. நம்ம தனியா தான் வாங்கணுமா? நம்ம தனியா தான் வாங்கணும். புக்ஸ் எல்லாம் நாம தான். எக்ஸாம் மட்டும் தான் அவங்களோட வேலை. படிக்கிற புக்ஸ் எல்லாமே நம்மளோட வேலை தான். இல்ல நாங்க மதரசால படிக்கும் போது எங்க கூட படிச்ச பிள்ளைங்க வந்து அப்துல்லமா போட்டிருந்தாங்க. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அனுப்பி வச்ச உடனேயே அவங்க பேருக்கு புக்ஸ் எல்லாமே கொரியர் வந்துருச்சு. அந்த மாதிரி வாங்கணுமா? இல்ல அவங்க வேற இடத்துக்கு பே பண்ணிருப்பாங்க. அவங்களோட எதால எழுதினாங்களோ அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு பே பண்ணிருப்பாங்க. புக் அவங்களுக்கு வந்திருக்கும். யூனிவர்சிட்டி இந்த புக் வராது. ஓகே ஓகே ஓகே. बुहारी बुहारी मुस्लिम. ஓகே, வேற கேள்வி ஒண்ணும் இல்லையே, முடிச்சுக்கொள்ளுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். சொல்லுங்க. மிஷ்காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, அதுல அவ்வளவு பெருசா இருக்கு. அது ஃபுல்லாவே இப்ப நடத்துவீங்களா உஸ்தாத்? இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டுமே? இல்ல அதுல இல்ல, அது ஃபுல்லா இல்ல ஃபர்ஸ்ட் இயருக்கு. பாபு சலாம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அந்த சின்ன ஒரு பார்ட் தான். அந்த ஹதீஸ்ல ஃபுல்லா நான் வழங்கப்படுத்துவோம். சரிங்க உஸ்தாத். எப்படி? தேர்ட் இயருக்கும் அந்த புக் ஃபுல்லாவே தேர்ட் இயர் வரைக்கும் முடிஞ்சிருங்களா? சலாம். இல்ல லெவல் ஒரு 50 பேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன் மிஷ்காத். ஒரு லெவல் 1க்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 60-70 பேஜ் தான் உங்களுக்கு சிலபஸ். வேற ஒரு சிலபஸ் இல்ல. லெவல் 2க்கு புகாரி ஹதீஸ் 1987 பக்கம் வரைக்கும் இருக்குது. அதனால கேக்குறேன். இல்ல உங்களுக்கு சிலபஸ் ஒரு 100 பேஜுக்குள்ள தான் வரும். நாங்க சொல்லுவோம் சார், கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்க சார். சிலபஸ்ல கொஞ்சம் நன்றி. ஓகே. எல்லாரும் சொல்றாங்க அப்சல் உலமாவை பொறுத்தவரையும் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போகும்போது கவிதைகள் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? அது லெவல் 3க்கு இருக்குது. இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சிலபஸ் கூட லெவல் 3. அதுல வந்து கூடையாக வந்துட்டு இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணப்படுது. இலக்கியம், அதபுல் அரபி, நக்து, பலாகா, அதபுல் அரபி சார்ந்த பாடங்கள் தான் லெவல் 3ல இருக்குது. இதுல கொஞ்சம் நீங்க சிலபஸும் கூட லெவல் 3. ஷிர்கான விஷயங்கள்லாம் வருங்களா? ஷிர்கான விஷயங்கள்லாம் வருங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அத நாம அந்தந்த இடங்கள்ல நம்ம அதை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து திங்கள் புதன் சொல்லியிருக்கீங்க. இது 2 நாளுமே நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணா போதுமா, இல்லாட்டி எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா உஸ்தாத்? இல்ல 2 நாள் ஓகே. 2 நாள் only, 2 days only. உங்க கிளாஸ்க்கு மட்டும் தான் நீங்க வரணும். லெவல் 2 கிளாஸ் உங்களுக்கு தேவையில்லையே. ஓகே உஸ்தாத். ஓகே, நல்லா முடிச்சுக்கொள்ளுமா இப்ப.
அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.